வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை. தென்னிலங்கையில் மற்றுமொரு வன்முறை. இசை நிகழ்ச்சியில் மோதல். ஒருவர் பலி, 5 பேர் காயம். கிளப் வசந்தவின் படுகொலைக்கான காரணம் வெளியானது. வடக்கு மக்களை பற்றி மனுச நாணயக்காரர் புகழாரம். ராஜபக்சர்களால் ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. ரஷ்யாவில் விபத்துக்குள்ளான விமானம், 3 பலி. கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு, தமிழர் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த கணிசமான அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் ஆணைக்குழுவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் காலம் தாழ்த்தப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் இது குறித்து கரிசனை கொண்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த ஆண்டு நடத்தப்பட வேண்டிய ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை அடங்கிய கடிதம் ஒன்றை எதிர்க்கட்சியினர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளனர். ஹம்பாந்தோட்டை வீரகட்டிய மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இருதரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் முடிவில் இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூரிய ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் வீரகட்டிய மொராய பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞன் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதேவேளை இந்த மோதலில் காயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மாகந்துரை மதுசை கைது செய்ய பாதுகாப்பு படையினருக்கு தகவல் வழங்கிய முதல் நபர் என்ற காரணத்தினால் கிளப் வசந்த கொல்லப்பட்டதாக கஞ்சிபா இம்ரான் தெரிவித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதுஸ் குறித்து விசாரணை நடத்திய கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளும் கொல்லப்படுவார்கள் என கஞ்சிபாணி இம்ரான் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பணிப்புரையின் பேரில் போலீஸ் தலைமையகம் இது குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பி செல்வதை தடுக்க விமான நிலையங்கள் மற்றும் பிற இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை சுரேந்திர வசந்த பெரேராவின் இறுதிக்கிரியைகள் இன்று 13ஆம் திகதி மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் உள்ள மக்கள் அரச சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் புகழாரம் சூட்டியுள்ளார். கிளிநொச்சியில் நடமாடும் சேவையை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று நாடு பாரிய ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டு வரும் நிலையில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் சம்பள அதிகரிப்பு கோரி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். நாட்டின் பொருளாதார நிலை தெரியாது இவ்வாறு நடந்து கொள்கின்றனர். நேற்றைய சந்திப்பொன்றின் போது இவ்விடயம் வடக்கில் எவ்வாறு உள்ளது என்று அரசாங்க அதிபரிடம் வினவினேன். வடக்கில் ஓரளவு அவ்வாறான நிலை இல்லை, சில போராட்டங்கள் நடைபெறுகின்றது. அண்மையில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இடம்பெற்ற போராட்டம் குறித்து அவர் எனக்கு தெரிவித்தார். உண்மையில் வடக்கில் உள்ள மக்கள் வித்தியாசமாக சிந்திக்கின்றனர். தமக்கு கிடைக்க வேண்டிய அரசு சேவைகள் குறித்து விழிப்புடன் நடந்து கொள்கின்றனர். தமக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை தகவல் அறியும் உரிமை சட்டம் ஊடாக அறிந்து கொள்வதுடன் அந்த விடயம் தொடர்பில் மாற்று சிந்தனையுடன் செயற்படுகின்றார்கள் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிமல் லான்சா தலைமையிலான பொதுஜன பெரமுன அணிக்கும் ரணிலுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பசில் ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்துடன் ரணிலின் அரசியல் உறவுகளுக்கு நிமல் லான்சா மற்றும் பலர் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஆனாலும் ராஜபக்ஷ குடும்பத்தை சார்ந்த அனைத்து தரப்புகளையும் ஜனாதிபதி தற்போதும் தன்வசம் வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் திகதி நடைபெற்ற ரோகித அபேகுணவர்த்தனவின் பேரணியில் ஜனாதிபதி கலந்து கொண்டமைக்கு நிமல் லான்சா அணியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ரோகித அபேவர்த்தனவின் பேரணி லான்சா அணியின் செல்வாக்கை மிஞ்சும் வகையில் அமைந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து லான்சா அணி அடுத்து என்ன செய்ய போகின்றது என்பதில் கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் அதன் இருப்பு குறித்து நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
ரஷ்யாவில் மாஸ்கோ அருகே பயணிகள் இல்லாமல் பறந்து கொண்டிருந்த ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் இருந்த 3 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுகோய் சூப்பர் ஜெட் 100 ரக விமானம் மாஸ்கோ பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக ரஷ்ய அவசர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விமானமானது ரஷ்ய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இயற்கை எரிவாயு நிறுவனமான ஹெஸ்ப்ரோம் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெஸ்ப்ரோம் ஏவியாவுக்கு சொந்தமானது என தெரிய வருகின்றது. ரஷ்ய தலைநகருக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லுகோட்சியில் உள்ள விமானம் தயாரிக்கும் ஆலையில் இருந்து விமானம் புறப்பட்டது. மாஸ்கோவின் நுக்கோவோ விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்தானது சம்பவித்துள்ளது. கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சில தினங்களுக்கு முன்னர் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிக்கரிங் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான சுலக்சன் செல்வசிங்கம் என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஸ்காப்ரோவின் வார்டன் அவென்யூவில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச்சூடு நடந்தபோது சுலக்சன் அமர்ந்திருந்த வாகனத்திலும் எரிபொருள் நிலைய சுவரிலும் துப்பாக்கி சின்னங்களின் காயங்கள் காணப்பட்டன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் அல்லது சந்தேக நபர் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை டொரண்டோ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.